நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது உங்க முகம் முதல்ல இருந்த அளவு பிரைட்டா இல்லையா? கரும்புள்ளிகள் அதிகமா வந்துட்டே இருக்குங்களா? முகத்துல சில இடங்கள் மட்டும் ரொம்ப கருப்பா இருக்கா? ஸ்கின் ஈவனா இல்லாம திட்டு திட்டா இருக்கா? நீங்க நிறைய ஃபேஸ் பேக், சீரம், கிரீம் எல்லாமே பயன்படுத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த விலை உயர்ந்த சீரம்கள், கிரீம்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் உங்க வீட்டு கிச்சன்லயே இருக்கு. ஆனா அதோட மதிப்பு தெரியாம தினம் தினம் நம்ம சிங்க்ல வேஸ்டா அதை ஊத்திட்டு இருக்கோம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை பியூட்டி இண்டஸ்ட்ரியில பயன்படுத்திட்டு வராங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, தினமும் நம்ம அரிசி கழுகிட்டு ஊத்துறோம் இல்லைங்களா அந்த தண்ணீர். அதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அரிசி கழுகுன தண்ணீரை புளிக்க வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அது இன்னும் சிறப்பான பயன்களை கொடுக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவோட ஹீரோவே இந்த ரைஸ் வாட்டர் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரைஸ் வாட்டரை பயன்படுத்தி நம்ம முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகளை எப்படி குறைக்கலாம், உடனடியா நம்ம முகம் நல்லா பளிச்சுன்னு ஆகணும்னா அதுக்கு என்ன செய்யணும், நம்ம பாரம்பரியமா பயன்படுத்தக்கூடிய நலுங்கு மாவு எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரைஸ் வாட்டர் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப காஸ்ட்லியான ஃபேஸ் கிரீம், சீரம் இதெல்லாம் வாங்குனீங்கன்னா அதோட லேபிள்ல கோஜிக் ஆசிட், ஃபெருலிக் ஆசிட் அப்படிங்கிற பேருங்களை பார்ப்பீங்க. இந்த பேர் இருக்கக்கூடிய ஃபேஸ் கிரீம்கள், சீரம்கள் இதெல்லாம் நம்ம வாங்கணும்னா அதுக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்ம செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த கோஜிக் ஆசிட் புளிக்க வைக்கப்பட்ட அரிசி கழுகுன தண்ணீர்ல அதிக அளவுல இருக்கு. நம்ம முகத்துல மெலனின் சில இடங்கள்ல மட்டும் அதிக அளவுல சுரக்குது. அப்படி ஒரே இடத்துல மெலனின் அதிகமா சுரக்கும் போது அந்த இடம் மட்டும் ரொம்ப கருப்பா மாறுது. இந்த கோஜிக் ஆசிட் எக்ஸ்ட்ராவா சுரக்கக்கூடிய அந்த மெலனினை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின் நல்லா ஈவனா தெரியறதுக்கும் இந்த கோஜிக் ஆசிட் ரொம்பவே உபயோகமா இருக்கு. அடுத்ததா இந்த ரைஸ் வாட்டர்ல இருக்கக்கூடியது ஃபெருலிக் ஆசிட். இந்த ஃபெருலிக் ஆசிட் நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடிய சின்ன சின்ன குடைகள் மாதிரி. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாம பாதுகாக்குது. அடுத்ததா இந்த ரைஸ் வாட்டர்ல இருக்கக்கூடியது இனோசிட்டால். ஒரு ஸ்பாஞ்சில தண்ணியை நிரப்பும் போது அது எப்படி மென்மையா ஆகுதோ அதே மாதிரி இந்த இனோசிட்டால் நம்முடைய சருமத்திற்கு ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து நம்ம சருமத்தை நல்லா மென்மையா பாதுகாக்குது. இந்த மூன்றையும் பயன்படுத்தி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில பல சீரம்களையும் கிரீம்களையும் தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ரைஸ் வாட்டரை பயன்படுத்தி எப்படி 4 பியூட்டி ஃபார்முலாக்களை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுவும் நான்காவதா நம்ம பார்க்க போற அந்த ரெமெடி, இந்த ரைஸ் வாட்டரோட பாரம்பரியமிக்க ஒரு பொடியை சேர்க்கும் போது எந்த அளவுக்கு அது பிக்மெண்டேஷனுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்க, இப்ப அந்த 4 பியூட்டி ஃபார்முலா என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல முதலாவதா இருக்கக்கூடிய அந்த பியூட்டி ஃபார்முலா ரைஸ் வாட்டர் டோனர். இத முக்கியமா ஸ்கின் டல்லா இருக்கிறவங்க, முகம் திட்டு திட்டா இருக்கிறவங்க, கரும்புள்ளிகள் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். ஒரு அரை கப் அரிசி எடுத்துக்கோங்க, அதுல 2 கப் அளவு தண்ணீர் ஊத்திடுங்க. அதன் பிறகு ஒரு 30 இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே ஊற வச்சிடுங்க. அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா 2 இருந்து 3 முறை அந்த அரிசியை நம்ம கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சிடுங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருக்குன்னா அதுல கூட நீங்க ஊத்தி வச்சுக்கலாம். இதை நீங்க உங்க முகத்துல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க முகத்தை நல்லா சுத்தமா கழுவிடுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டோனர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு காட்டன் பேட்ல ஊத்திட்டு உங்க முகத்துல ஒத்தி எடுங்க. இல்ல உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது உங்க முகத்துல அப்படியே காஞ்சா போதும், நம்ம முகத்தை கழுக வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீங்க காலையிலயும் நைட்லயும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த டோனரை 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் வெளியிலேயே வச்சிடுங்க, ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க. 48 மணி நேரம் கழிச்சு இந்த டோனரை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. லேசா புளிச்ச ஸ்மெல் வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம இந்த டோனரை தயாரிச்ச உடனேயே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 இருந்து 7 நாட்கள் வரைக்கும் அது எதுவுமே ஆகாது. அதுவே இந்த டோனரை புளிக்க வச்ச பின்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா ஒரு 14 நாட்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இதை தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த டோனரை நீங்க டெய்லி பயன்படுத்தலாம். நீங்க ஒரு 2 வாரம் இதை தொடர்ந்து பயன்படுத்தினாவே ஸ்கின்ல இருக்கக்கூடிய டல்னஸ் குறைய ஆரம்பிக்கும். திட்டு திட்டா இருக்கக்கூடிய ஸ்கின் கொஞ்சம் ஈவனா மாற ஆரம்பிக்கும். அடுத்ததா கரும்புள்ளிகள் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பாட் பேக்கை தான் நம்ம பார்க்க போறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. 5-6 துளிகள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டா தயாரிச்சுக்கோங்க. உங்க முகத்துல எங்கெங்கெல்லாம் கரும்புள்ளிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்க. அதுவே முகம் முழுவதுமே கரும்புள்ளிகள் இருக்கு அப்படின்னா முகம் முழுவதுமே ஒரு தின்னான லேயர்ல அப்ளை பண்ணுங்க. ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்க முகத்தை நல்லா சுத்தமா கழுவிடுங்க. இந்த அரிசி மாவு ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டரா வேலை செய்யுது. எக்ஸ்ஃபோலியேட்டர்னா என்ன? உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த அரிசி மாவு பயன்படுது.
தேனை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம முகத்துல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை அது அப்படியே தக்க வைக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் இது அழிக்குது. எலுமிச்சை பழத்துல வைட்டமின் சி இருக்கிறதுனால இது முகத்தை நல்லா பளிச்சுன்னு ஆக்குறதுக்கு ரொம்பவே பயன்படுது. நீங்க வாரத்துல 2 இல்லைன்னா 3 நாட்கள் மட்டும் இந்த பேக்கை பயன்படுத்தினா போதும். அதுவே உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க எலுமிச்சை சாருக்கு பதிலா இதுல 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டரை பயன்படுத்தலாம். இந்த பேக்கை யூஸ் பண்ண உடனே நீங்க வெயில்ல போக கூடாதுங்க. இதை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா சன்ஸ்கிரீனையும் பயன்படுத்தணும். அடுத்ததான் நம்ம செய்ய போறது இந்த ரைஸ் வாட்டர் பயன்படுத்தி செய்யக்கூடிய நலங்கு மாவு. சில பேர் பாத்தீங்கன்னா வெயில்ல போய் ரொம்பவே கருத்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுடைய ஸ்கின் கலர் வர்றதுக்கு இந்த நலங்கு மாவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா இருந்தாலும் அன்ஈவனா இருந்தாலும் கூட நீங்க இதை பயன்படுத்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி எடுத்துட்டு அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. அதுல ஒரே ஒரு சிட்டிகை அளவு சுத்தமான மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான பாலேட சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க முகம், கழுத்து எல்லா இடத்துலயுமே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. பாதி காஞ்ச உடனேயே நம்முடைய கைகளை பயன்படுத்தி மசாஜ் பண்ணி கொடுங்க. அதன் பிறகு முகத்தை நல்லா சுத்தமா கழுவிடுங்க. இதுல நம்ம அரிசியை பயன்படுத்தி இருக்கிறதுனால முகத்துல இருக்கக்கூடிய லூஸான அந்த டெட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய எரிச்சல், வீக்கம் இதெல்லாம் இந்த மஞ்சள் குறைக்குது. இதுல பாலேடு இருக்கிறதுனால ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தும் போது அவங்க ஸ்கின் நல்லா சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் மாறுது. நீங்க இந்த பேக்கை ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இதை நீங்க வாரத்துல 2 முறை மட்டும் பயன்படுத்தினாவே போதும். 4வதா நம்ம பார்க்க போறது ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் பிரைட்டனிங் பேக். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாரம்பரியமிக்க ஒரு பவுடரை நம்ம இதுல பயன்படுத்த போறோம் அப்படின்னு. அது வேற எதுவும் இல்லைங்க, அதிமதுர பொடி. 1 டீஸ்பூன் அளவு அதிமதுர பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு புளிக்க வைத்த அரிசி தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா மாறின பிறகு உங்களுடைய முகத்திலையும் கழுத்திலையும் இதை தடவுங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க. அதன் பிறகு உங்க முகத்தை நல்லா சுத்தமான தண்ணீர் வச்சு கழுவிடுங்க. ஒரு வாரத்துல 2 முறை வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். அதிமதுரத்துல கிளாப்ரிடின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கு. இந்த கிளாப்ரிடின் நம்ம முகத்துல பிக்மெண்டேஷன் அதிகமா வராம தடுக்குது. இதுல நீங்க கண்டிப்பா புளிக்க வச்ச அரிசி தண்ணீரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்ப நம்ம 4 பியூட்டி ஃபார்முலா பார்த்தோம். இதுல இருந்து முழு பயனுமே நமக்கு கிடைக்கணும்னா சில தவறுகளை நம்ம தவிர்க்கணும். எப்போதுமே ரைஸ் வாட்டர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது. நான் இதுல சொல்லியிருக்கக்கூடிய 4 பியூட்டி ஃபார்முலாவையும் நீங்க ஒரே நாள்ல பயன்படுத்தக்கூடாது. உங்க ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்க பயன்படுத்தினாவே போதும். இந்த 4ல நீங்க எதை பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு எடுத்து உங்க காதுக்கு பின்புறத்துல தடவிடுங்க. 24 மணி நேரம் கழிச்சு அந்த இடம் சிவந்திருந்தாலோ இல்ல எரிச்சல் அதிகமா இருந்தாலோ நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது. மறுபடியும் உங்க ஸ்கின் டேன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க சன்ஸ்கிரீனை கண்டிப்பா பயன்படுத்தணும். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.